ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபாவின் சமையல். வீட்டில் காய்கறி எதுவும் இல்லையா, வெறும் கத்திரிக்காய் மட்டும்தான் இருக்கா? அதை வச்சு சூப்பரான ஒரு சைட் டிஷ் கத்திரிக்காய் வதக்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் தொட்டுக்கிறதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். ஒயிட் ரைஸ்க்கு சாம்பார் ரசமே தேவையில்லை. இந்த கத்திரிக்காய் வதக்கல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இன்னும் எக்ஸ்ட்ரா சாதம் சேர்த்து சாப்பிட்லாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தவா வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிச்சு. நீளமாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வெங்காயம் பொன்னிறம் அளவுக்கு வதக்கலாம். உப்பு தேவையான நல்லா போட்டு வதக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. பொடியாக கட் பண்ண கத்திரிக்காய் போட்டு வதக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி, உப்பு ஏற்கனவே போட்டிருக்கு. தேவைப்பட்ட இன்னும் கொஞ்சம் போட்டு வதக்கலாம். நல்லா வதக்கி விட்டு லைட்டாக தண்ணி தெளித்து மூடி வச்சிடலாம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கத்திரிக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அழகாக வச்சு சாப்பிடுவாங்க. கத்திரிக்காய் வதக்கல் செமையாக ரெடி ஆயிடுச்சு. இதோட வேர்க்கடலை பொடி, தேங்காய் துருவல் போட்டால் இன்னும் டேஸ்ட் செமையாக இருக்கும். எப்படி இருந்து செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.